பகல்னு ஒரு விஷயம் இருந்து, இரவுன்னு ஒண்ணு இல்லாமயே இருந்துச்சுன்னா, எப்படி இருக்கும்னு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடிஞ்சா, யின் யாங் தியரி நம்மளால பேலன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். யின் யாங் அப்படிங்கிறது பாசிட்டிவ், நெகட்டிவோ, சரி, தப்புனோ, நல்லது, கெட்டதும் கிடையாது. இது ஒரு பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த யூனிவர்ஸே இந்த அடிப்படையில தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நேத்து அதனுடைய நெகட்டிவ் சைடு பார்த்தோம். எனர்ஜியில பாசிட்டிவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆழ்ந்த அமைதி, சைலன்ஸ். சைலன்ஸ்னா வீக்னஸ் கிடையாது, அது ஸ்ட்ரென்த். காமா, கூலா, ரிசீவிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். எந்த கேள்வியும் கேட்காம அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஹீலிங் நல்லா நடக்கும். மனதளவுலையும் உடல் அளவுலையும் எல்லாமே ஹீலிங் நடக்கும். இப்போ யூனிவர்ஸில் நைட்டுன்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஸோ எதுக்குமே ஒரு ரெஸ்ட் இல்லை, நம்ம ஆர்கன்ஸுக்கு ரெஸ்ட் இல்லை, தூக்கம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த விஷயந்தான் பேலன்ஸ் பண்ணும்போது, இது கரெக்டாக நடக்கும்போது எனர்ஜி பேலன்ஸ் ஆகும். ஸோ இதுவே யாங் எனர்ஜியில் பாசிட்டிவ் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா, பகலில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆக்ஷன் வெடிஞ்சோடனே எழுந்திரிச்சு கிளம்பி ஒரு ஒர்க்குக்கு போகிறது, ஒரு நம்மளுடைய தொழிலை பண்ணுறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், கிளியர் டெசிஷன், பவுண்ட்ரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு ஆக்ஷனில் இறங்குறது, இது எல்லாமே நம்மளுடைய யாங் எனர்ஜியோடைய பேலன்ஸ் ஸ்டேட்டில் நடக்கும், பாசிட்டிவ் சைடில் நடக்கும். எனர்ஜி உள்நோக்கி போகும், யாங்கில் எனர்ஜி வெளியே நோக்கி ஃப்ளோ ஆகும். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் யின் யாங் தியரி. சைலன்ஸ் இருக்கணும், ரிசீவிங் இருக்கணும், ப்ளஸ் ஆக்ஷனும் இருக்கணும். அதனால தான் இன்னுக்குள்ள ஒரு லைட். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், எல்லாமே பண்ணினாலும் ஒரு இருக்கும். ஸோ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், யின் யாங், இதுதான் யின் யாங். இதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜிக்குள்ள ஒரு லைட் இருக்கும், யாங்குக்குள்ள ஒரு டார்க் இருக்கும். ரெண்டுலேயுமே எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இது ரிசம்பிள் பண்ணுது அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவே ஃபெமினன் எனர்ஜி, மாஸ்குலைன் எனர்ஜி, ஆண் பெண், சிவன் சக்தி, இந்த தியரியும் இது கூட சூப்பராக மேட்ச் பண்ணி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உண்மையான காட்னஸ் என்ன அப்படிங்கிறது கூட நம்மளால இது வழியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.